தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம், இறை திரு வார்த்தைகள் 13 16 முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். பாருங்க, நாம் உலகத்துக்கு உப்பா இருக்கணும். அதாவது இப்போ நம்ம சமைக்கும் பொழுது ஒரு சோறு செஞ்சோம்னாக்கா அதுக்கு ஒரு கூட்டு வைக்குவோம், கூட்டு குழம்பு ஏதாகிலும் வைக்குவோம். அதில் அந்த உப்பு போடலைன்னா அது ஒன்றுக்குமே இல்லாத ஒரு குப்பையில் அதை தூக்கி போடும் அளவுக்கு அது வேஸ்ட்டாக ஆகுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நல்ல ஒரு ஊமையை நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். மத்தேயு மூலயமாக நமக்கு எடுத்து கூறுகிறார். நம்ம உலகுக்கு உப்பாக இருக்கணுமா. நம்ம உப்பு எப்படி இருக்குதோ அதே போலவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. நம்ம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அதே போல் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம செய்கிற செயல் மூலியமாக நம்ம நற்கிரியைகளை கண்டு நம்ம யாருடைய பிள்ளைகள் என்று உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்மை அறிந்து கொள்ளுவார்கள் என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் விளக்கை கொளுத்திட்டு அந்த விளக்கை கொளுத்தி அந்த மேலே இருக்கிற தண்டின் மேலே, அதாவது நுனியில் மட்டுமே தான் அதை எரிய வைக்குவாங்க. மாறாக அதை மூடி வச்சிட்டாக்கா அது வெளிச்சம் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காது. அதே போல் தான் இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, நமக்குள்ளே ஆண்டவரை வர வைக்கணும். அப்பா, நீங்கள் எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பாவ பழக்கங்கள் அனைத்தையும் எடுத்து விட்டு உமது திரு வசனங்களை எடுத்து படித்து நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் என்று நாம் வசனத்தை படித்து விட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் ஆண்டவருக்கு வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.